வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி கருப்பு மொச்சை சுண்டல். இது கருப்பு கலரில் இருக்க மொச்சை. கருப்பு மொச்சை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா பக்கம் கிடைக்காது. துறையூர், கொல்லிமலை, சேலம் இங்கெல்லாம் இந்த மொச்சை கிடைக்கும். நைட்டே ஊற வச்சா தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்வோம். இதுக்கு பேர் தேன் மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதில் கத்திரிக்காய் போட்டு குழம்பு செஞ்சால் தேன் போலவே இருக்கும். குக்கரில் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். கருப்பு மொச்சை நைட்டு ஊற வச்சது நல்லா ஊறிக்கிச்சு. இதை 2 தடவை வாஷ் பண்ணியிருக்கலாம். கல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ குக்கரில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஹார்டான மொச்சையெல்லாம் நம்ம நைட்டு ஊற வைக்கிறப்ப தான் சாஃப்டாக கிடைக்கும். எப்பவுமே சுண்டலெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். முக்கியமாக வயசானவங்களுக்கு நல்லாவே வேகணும். இது நம்ம இப்போ வெயிட் போட போகிறதில்ல. ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம். கொதி வரட்டும். இப்போ கொதி வருது. கொதி வர்றப்ப இது போல் வெள்ளையாக இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டா நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் வராதுங்கிறாங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. பெரியவங்க சொல்கிறாங்க இந்த வெள்ளையாக இருக்கிற இதெல்லாம் கேஸு, அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் போடுங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு ஆக்சுவலாக நல்லாவே வரும். இதில் அதிகம் வரல. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் போடுறப்ப நல்லாவே நுர கட்டிக்கிட்டு வரும். இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுடலாம். 1/2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பேர் சுருக்கு தண்ணின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ மேலே கொதிச்சு வந்த பீன்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. அப்போ ஈவனாக வேகும். பெரியவங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சுருக்கு தண்ணியினால் நமக்கு மொச்சை சீக்கிரம் வேகும். கேஸ் டைம் எல்லாமே மிச்சமாகும். இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 6 சவுண்டு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வைப்போம். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 1, பூண்டு 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், வரமிளகா 1, வெங்காயம் 7 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். கருப்பு மொச்சை நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு மையாட்ட வேகணும். 1-2 தாளித்தோம்னா அது வயிறு வலிக்கும், டைஜஷன் ஆகாது. முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்லதில்லை. இது போல் உதிரணும். நம்ம மொச்சையில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக போடுறோம். மொச்சையை போட்டுடலாம். 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா தண்ணி இல்லாமல் சுண்டிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டலாம். பெப்பர் 2 பிஞ்ச், தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய், சொரக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சா இந்த கருப்பு மொச்சையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம குழம்பே வைக்க முடியாதுன்னு சுண்டலாட்டம் பண்ணியிருக்கேன். கருப்பு மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரியே கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் சாப்பிடாம இது தனி டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.